அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது எடுக்கலான்னு போக சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல காந்தாராக்கு அமானுஷமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கள் போட்டிருப்போம். ஸோ அதை மறக்காம போய் பார்த்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் லைக்கை பண்ணிவிட்டு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறேன். ரிஷப் ஷெட்டி இவங்களோட டைரக்ஷனில் வரப்போகிற படம் தான் காந்தாரா. காந்தாரான்னு இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. இப்போ காந்தாரா சாப்டர் 1 இந்த ஒரு தலைப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் பல அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் பலியாக இருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. சரி, காந்தாராவில் அப்படி என்ன நடந்ததுன்னா, காந்தாரா படம் ரிலீஸ் கன்னடத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பட்டதால் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, காந்தாரா சாப்டர் 1 தான் எடுத்து பார்ப்போமேன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த படத்தோட டைரக்டரும் இவங்க தான், ஆக்டரும் இவங்க தான். ரிஷப் ஷெட்டி இவங்க பார்த்தா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மூவி பார்த்து நடிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. சாரி, நான் 2 பேர்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர். இவ்வளவு நல்லா போய்கிட்டு இருந்த படம் பார்த்தா ரீசெண்டாக நடுவில் பார்த்தா நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு பக்கத்தில் பீதியில் தான் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா படம் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பலியை மேலே பலி பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டு இருந்து, அதனாலே பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு நிற்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் வரமாட்டோம், இந்த படத்துக்காக நாங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஆரம்பிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா படம் எடுக்கலாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து போய்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணியில் கப்பலில் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 30 பேர் பார்த்தீங்கன்னா கொண்ட அந்த ஒரு படக்குழு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அவங்க போன கப்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்துச்சு. கவுந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருந்த 30 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங் ஆகிட்டாங்க. சரி, அதாவது என்ன நடந்ததுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்கோ பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த டேமேஜுமே ஆகலை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டாங்க. இந்த ஒரு ஷூட் எடுக்க எங்கே போயிருந்தாங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் சிவமோகான்னு ஒரு மாவட்டம் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்க பகுதி நம்ம ஆறுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பகுதி பேர் தான் கொப்பா. ஸோ மெலினா கொப்பா இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க ஷூட்டுக்காக. ஷூட்டுக்கு போன உடனே பார்த்தா கிட்டத்தட்ட 30 பேர் இருந்திருந்தாங்கன்னா. ஸோ அதில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இவங்க போக சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய காற்று பார்த்தீங்கன்னா வேகமாக வீசுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீசின உடனே பார்த்தீங்கன்னா கப்பலை அப்படியே கவுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கவுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சேஃபாக தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பல தடங்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா படக்குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி நடந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த படக்குழுவில் இருந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னு சொன்னாங்கன்னா, அங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று விழுத சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், காற்று பலமாக அடிச்சுது, அதனால கப்பல் கவுந்துடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கேட்ட பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங். பல பேர் பீதியிலே போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் தண்ணியில் விழுந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கரை ஒதுனாங்க. சரி, கரை ஒதுனதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு படக்குழு பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு படம் எடுக்க ஆரம்பித்து கடந்த ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை டேட்டை கொடுத்துட்டாங்க. 2/25 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுவும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு படத்துக்கு யார் யாரெல்லாம் போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திரடாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பயத்தை காமிக்கிறாங்களே. ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சோடனே பார்த்தாக்கா தேட்டரில் போய் பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.